திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 779, அதிகாரம் படைச்செருக்கு. உலகளவில் வீரம் என்றால் நினைவுக்கு வரும் சில பெயர்களில் மாவீரன் நெப்போலியனும் ஒருவர். சாதாரண போர் வீரனாக தனது வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய அவர் பல வீர வரலாறுகளை படித்து படிப்படியாக உயர்ந்து தனது 35வது வயதில் பிரான்ஸ் நாட்டு மன்னராக உயர்ந்தவர். முடியாது என்ற சொல் என்னுடைய அகராதியிலேயே கிடையாது என்பது இவரது தாரக மந்திரம். ஒருமுறை நெப்போலியன் போர் முனையில் முகாமிட்டிருந்தார். அச்சமயத்தில் ஒரு உயர் பொறுப்பில் இருக்கும் இராணுவ அதிகாரி இராணுவ வீரன் ஒருவனை அழைத்து வந்து நெப்போலியன் முன்பாக நிறுத்தி, இவன் திறமையான வீரன் இல்லை, போரில் ஈடுபடுவதிலிருந்து இவனை விடுவித்து திருப்பி அனுப்ப வேண்டும் என்று அவ்வீரன் மீது குற்றம் சுமத்தினார். அப்போது நெப்போலியன், அப்படி என்ன குற்றம் இவன் செய்தான் என்று கேட்டார். அதற்கு அந்த அதிகாரி, இவன் எதிரிகளின் தாக்குதலில் 9 முறை தரையில் விழுந்தான், 10வது முறைதான் எழுந்து போரிட்டான் என்றார். இதை கேட்டதுமே நெப்போலியனின் முகம் பிரகாசமானது. சற்றென்று தனது இருக்கையிலிருந்து எழுந்து அந்த வீரனிடம் சென்று அவன் கைகளை பிடித்து, சபாஸ் வீரனே, உன் வீரத்தையும் விடாமுயற்சியையும் நான் பாராட்டுகிறேன் என்றார். 9 முறை நீ தரையில் விழுந்தாலும் சோர்ந்து பயந்து விடாமல் 10வது முறை எழுந்து நின்று போர் புரிந்துள்ளாய். உண்மையில் நீதான் மற்றவர்களை விட மாவீரன் என்று பாராட்டினார். நெப்போலியன் இவ்வாறு பாராட்டியதும் குற்றம் சாட்டப்பட்ட வீரனின் முகம் உற்சாகத்தில் மின்னியது. ஆனால் அவன் மீது குற்றம் சுமத்திய உயரதிகாரி தலைகவிழ்ந்து நின்றார். வெற்றி என்பது அவரவர் எண்ணத்தை பொறுத்தே அமையும். ஒரு வீரனுக்கு தான் இன்னொரு வீரனை எடை போட முடியும் என்பதை தனது செயல் மூலம் நிரூபித்து காட்டினார் நெப்போலியன். தாம் உரைத்த சபதம் தவறாதபடி போர் செய்து உயிரை விடுவதற்கும் துணிந்த வீரனை அவர் செய்த பிழைக்காக யாரும் தண்டிக்க மாட்டார் என்பதை, பிழைத்தது இகவாமை சாவாரை யாரே பிழைத்தது ஒருக்கிற்பவர் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். போருக்கு அஞ்சுதல் சிறுமை, போரினில் மடிதலும் பெருமை.